ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஆன ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பொட்டுக்கல் சம்பால், கீரை வதக்கி, உருளைக்கிழங்கு பொரிச்சு கூட சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு பொரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் போட்டு நானும் காய்ச்சி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி வெந்தயம், இறால், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த அளவு வதக்கினதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மசாலாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே நான் அதில் தண்ணிப்பாலில் வந்து வச்சுருக்கேன். அதையுமே ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு போடாதீங்க, தோலோடு போடுங்க. வெந்தோன்னு அந்த தோல் அழகாக உருக்கி வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே போட்டு கட்டிப்பால் ஊற்றி உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு பிறகு ஒரு முட்டை உடச்சி ஊற்றலாம். இந்த டைமில் என்கிட்ட முட்டை இல்லைன்னு அதனால் நான் ஊற்றல. முட்டை ஊற்றி 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.